ஹலோ மக்களே, இது பேரண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். என்னென்னா, தன்னுடைய குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், 4 பேர் முன்னாடி நல்லா பெருமையாக வாழ்ந்து காட்டணும், 4 பேர்கிட்ட என் பையன் டாக்டர் ஆகியிருக்கான், என் பையன் அந்த படிப்பு படிச்சிருக்கான், இந்த படிப்பு படிச்சிருக்கான்னு சொல்லி பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த படிப்பை தயவு செய்து படிக்க சொல்லாதீங்க. பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு என்னப்பா விருப்பம், நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து கேளுங்க. எதுவுமே கேட்காம உங்களுடைய ஆசைக்காகவும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நீங்கள் பெருமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலையும் பிள்ளைங்கள உங்கள் இஷ்டத்துக்கு தயவு செய்து தள்ளாதீங்க. இல்லையா சொல்லி புரிய வைங்க. இது மாதிரி டாக்டர் படித்தா இது இவ்வளோ பண்ணலாம், இன்ஜினியரிங் படித்தா இது நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அப்படியும் புரியலை, என்னால் முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செய்து குழந்தைங்கள அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்கள படிக்க வைங்க. எந்த ஒரு துறையில் வந்தாலும் பிள்ளைங்க முன்னேறி தான் வரும். இதில் வந்து இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது, இதில் வந்து இவ்வளோ கம்மியாக சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு தயவு செய்து குழந்தைங்கள டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்கள உட்கார வச்சு பேசுங்க. இப்படி தான் நீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் முன்னாடி சேலமில் ஒரு பொண்ணும் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணும் ஹேங்கின் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கில் மாட்டிக்கிட்டாங்க. நேத்தி ஒரு பையன் இன்றைக்கி எக்ஸாம், அதாவது நீட் எக்ஸாம் நீட் இன்றைக்கி வச்சுருக்காங்க. இந்த நிலையில் வந்து அந்த பையன் +2 முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கான், ரீரிப்பீட்டர் பண்ணிகிட்ருக்கான். படித்து 3 வருஷமும் படித்து 3 வருஷமும் அந்த பையன் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகலை. ஸோ இந்த வருஷமும் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பா வேலைக்கு போகிற டைமில் நீங்கள் வெளியில் லாக் பண்ணிட்டு போங்க, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ போய் அந்த பையன் தூக்கு மாட்டிட்டு என்ன எழுதி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான். என்னென்னா, 2 பசங்க அவங்க வீட்டில், கிட்டத்தட்ட இந்த பையன் 3 வருஷமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலை. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த எக்ஸாம்லேயும் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். அதை பார்த்து அவங்களுடைய அம்மா வந்து இன்னமும் அந்த கண்ணீர்லேருந்து வர்ற இரத்த கண்ணீர் அதை நிறுத்தலை. நான் என்ன சொல்கிறேன், குழந்தைங்களோட விருப்பத்தை கேளுங்க, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க எப்படி இருக்காங்க, டல்லாக இருக்காங்களா, இல்லை சுறுசுறுப்பாக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு படிக்க வச்சிட்டிங்க. இவ்வளோ தூரம் ஒரு வயசு வரைக்கும் வளர்த்து விட்டு ஒரு 18, 19 வயசில் ஒரு குழந்தையோட உயிர் போச்சுன்னா அதுதாங்க ரொம்ப தாங்க முடியாத ஒரு சோகம். தயவு செய்து பெற்றோர்கள் வந்து கேளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீட்டை வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. என்னுடைய விருப்பம் என்னென்னா, நீட் வர்றது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக எல்லோரும் என்னை திட்டாதீங்க. ஏன் நீட் வர்றது அப்படி நல்லது அப்படின்னா, எல்லாருமே +2 எக்ஸாம் எழுதி எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் ஆகிட முடியாது. அதுக்குன்னு தரம் வாய்ந்த மருத்துவர்கள் வேணும்னா இந்த மாதிரியான கோச்சிங்லாம் போய் அகாடமிக்கில் சேர்ந்து படித்தாதான் நிறைய சிலபஸ் இதுக்குன்னு தனியாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் படித்தாதான் தரமான மருத்துவர்கள் வந்து வர முடியும். +2ல் எல்லாருமே வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜியில் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா எல்லாருமே டாக்டர்ஸ் ஆகிட முடியாதுல்ல. ஸோ அப்படி ஆனால் வந்து எல்லாருமே வந்து நல்ல மருத்துவர்களாகவும் ஆகிட முடியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு கோச்சிங் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும்தான் அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு தரமான மருத்துவர்கள் வேணும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா சரியாக படிக்காமல் தவறுதலாக நிறைய இடத்துல ஆப்ரேஷன்லாம் நடக்கும். முன்னுள்ள மருத்துவர்கள், அதாவது நீட் எக்ஸாம்லாம் வர்றதுக்கு முன்னுள்ள மருத்துவர்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, ப்ளஸ் எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. இப்போ வர்றவங்களாம் எடுத்தோம் கவுத்தோன்னு சில டாக்டர்ஸ் வந்து தவறான சிகிச்சை இப்போ வரைக்கும் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீட் வந்து மஸ்ட்டுங்க என்றைக்குமே. அது நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சென்ட்ரலில் உள்ளது. அவங்க ஸ்டாப் பண்ணால் ஒழிய நம்ம எதுவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. இவங்களும் எவ்வளவோ போராடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்கா, அவங்க முடியுமா, அவங்களால படிக்கிறதுக்கு அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு தயவு செய்து கேட்டுட்டு அவங்கள படிக்க வைங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய விருப்பத்தை குழந்தைங்கள்கிட்ட திணிக்காதீங்க, பார்த்து இருந்துக்கோங்க.
நம்மளுக்கு குழந்தைங்க தான் முக்கியம்.